என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்படுவதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது, காலையில் தரப்படுகிறது என்பதையெல்லாம் நீங்கள் இன்று பார்க்க வேண்டும். இன்றைக்கு உலகமெல்லாம் பரவி கிடக்கின்ற இந்த யோகாசனம் நமது தமிழ்கலை இன்றைக்கு உலகத்தில் உள்ள தமிழர்கள் மட்டுமல்ல, எல்லா மொழியினரும் எல்லா மதத்தினரும் பார்த்து பழகி பலன் எய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்போமேயானால் நமது அரங்கிற்கு பாருங்கள், 2 வெளிநாட்டினவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். 2 பேர் மட்டுமல்ல, ஒரு 20 பேர் இங்கே வந்து எனது பயிற்சியாலையில் தங்கி இந்த கலையை அவர்கள் முழுமையாக கற்றுக்கொண்டு வெளிநாட்டிற்கு போய் யோகாசன ஆசிரியர்களாக அவர்கள் வேலை செய்ய போகிறார்கள். இங்கே 1 லட்சம் ரூபாய் செலவு செய்து ஓரிரு மாதங்கள் தங்கி பழகிவிட்டு அங்கே ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் கிடைக்கக்கூடிய வருமானம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வெளிநாட்டவர்களுக்கு இக்கலை உதவியாக இருக்கிறது. பல்வேறுபட்ட நோய்களை நீக்குவதாக இருக்கிறது. தீர்க்க முடியாத பல்வேறுபட்ட நோய்களெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள் மூலமாகவும் பிராணாயாமங்கள் மூலமாகவும் தீர்க்கக்கூடியதை அவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். அந்த நிலையில் நமது அரங்கிற்கு இன்று கட்யா 38 வயது, கிறிஸ்டியானா 53 வயது. உங்களுக்கு இவர்களை பார்த்தால் யாரையாவது 38 வயது 53 வயது போன்று தெரிகிறதா என்பதை பாருங்கள். ஒரு பெண் திருமணமாகிவிட்டது, ஒரு பெண் திருமணமாகவில்லை. ஜெர்மனியிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது கம்பைன்ட் ஆசனத்தை இருவருமாக சேர்ந்து ஆசனம் செய்ய போகிறார்கள். கட்யா, கிறிஸ்டியானா, யூ கேன் ஸ்டார்ட் யுவர் கம்பைன்ட் ஆசனா ஃபர்ஸ்ட். சர்வாங்காசனம் செய்கிறார்கள், அதை எடுத்து அலாசனம் செய்கிறார்கள். பாருங்கள், மேருதண்ட ஆசனம் செய்கிறார்கள். எவ்வளவு கடினமான ஆசனத்தையும் 53 வயது பெண்மணி எவ்வளவு லகுவாக செய்கிறார்கள் என்பதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். அலாசனம், முழுமையாக அலாசனத்தை செய்கிறார்கள். காலையில் 6 மணிக்கு வகுப்பு ஆரம்பித்தால் இரவு 8 மணி வரைக்கும் இங்கே வகுப்புகள் நடைபெறும். இடைவெளி ஒரு அரை மணி நேரம் அவர்கள் அதில் முழுமையாக கலந்து கொண்டு 24 மணி நேரமும் அவர்கள் ஆசனம் செய்வதற்கு அவர்கள் உடம்பை தயார் செய்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். பழங்களை தவிர வேறு எதுவுமே அவர்கள் சாப்பிடுவதில்லை. அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். இன்னும் கடுமையான ஆசனங்களெல்லாம் அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். முழுமையாக செய்கிறார்கள். அவர்கள் உடலை வயது 53 வயது ஆனாலும் உடலை எடையை கூட்டாமலும் வயிறை பெரிதாக்காமலும் இன்னும் புஜங்கள், தொடைகள், இவைகளெல்லாம் மார்பகங்களெல்லாம் பெரிதடைவிடாமல் அவர்கள் பல்வேறுபட்ட ஆசனங்களை செய்து கொண்டு தங்களுடைய உடலை எப்பொழுதுமே ஆரோக்கியமாக வைத்து கொண்டு வயோதிகத்தன்மையே தெரியாத அளவுக்கு அவர்கள் உடல் எடையை குறைத்து பார்வைக்கு அழகாகவும் வனப்பாகவும் இருக்கும்படியாக தன்னுடைய உடலை எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாக அதில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது போன்ற ஆசனங்களை இவர்களை பார்த்த பின்பாவது நமது தமிழ் பெண்கள் ஆசனங்களை பழகி
தங்கள் உடலையும் உள்ளத்தையும் வனப்பாகவும் அழகாகவும் நோயின்றியும் வைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.